தமிழ்நாட்டுல எத்தனையோ மாவட்டங்கள்ல கொய்யா பழம் விளைந்தாலும் கூட ஒடுக்கத்தூர் கொய்யாவுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கு, தனி சுவை இருக்கு, மருத்துவ குணம் கொண்டது. என்னை விட அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இப்ப உங்களுடைய ஆட்சி அமைந்தும் கூட அந்த கொய்யா 1000 ஏக்கர் விவசாயிகள் இருக்காங்க. அந்த கொய்யா தோட்ட தொழிலாளிகளுக்கு அண்ணன் செஞ்சது என்ன? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். 2014 2009 யார் ஆட்சி? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். இது உண்மைத்தன்மை. அதே அதிமுக அமைச்சர்கள் சொன்னது என்ன என்று சொன்னால் 1000 ஹெக்டருக்கு குறையாமல் இருக்க வேண்டும், 320 ஹெக்டர் மட்டும்தான் இருக்கின்றது என்றைக்கு அந்த 2014 5 வருஷம் சொன்னாங்க. எங்க ஆட்சியிலே வந்துச்சு. நானும் கேட்டேன், பீசிபிலிட்டி இல்ல. அதிமுக அரசில் சொன்னதைத்தான் எங்களுடைய அமைச்சர்களும் சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு ஃபேக்டரியை போட்டா அவ்வளவு கொய்யா பழங்கள் வேணும் அப்படின்னு பீசிபிலிட்டி இல்லன்னு அவர்களும் சொன்னார்கள், இவர்களும் சொன்னார்கள். ஆனா அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அவனை மாற்றாட பம்பரக்கட்ட மண்டே. எங்க ஆளுங்க பீசிபிலிட்டி இல்ல, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னாங்க. ஆனா அதிமுக ஆட்சியில் பேசும்போது சட்டசபையில் குறிப்பில் இருக்கின்றது, வேணா எம்எல்ஏ உங்க சொந்த பணத்துல செய்யுங்களேன் அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணாங்க. அதனால தான் பீசிபிலிட்டி இல்லை. கொய்யா சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் அதிகம் இருந்தால்தான் சாத்தியமாகும் என்கின்ற காரணத்தினால் அந்த பழத்தோர் சாலை அங்கே வரவில்லை.